கர்த்தருடைய பரிசுத்தமான பெயருக்கு புகழ் உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இயேசு உயிர் தெழுந்தார். சீடர்களுக்கு தெரிஞ்சிருச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அப்பொழுது என்ன ஆச்சுன்னா, இயேசு என்ன பண்ணாருன்னா 40 நாள் இருந்தார் இவங்களோடைய. ஏன்னா உயிரோடு நான் இருக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷமும் ப்ரூவ் பண்ணிகிட்டு இருந்தார். தன்னை நிரூபித்து கொண்டே இருந்தார். சாப்பிட்டு காமிச்சார், அவங்க முன்னாடி அவங்க கூட நடந்து காமிச்சார். என்ன தொட்டு பாருங்கள், செக் பண்ணுங்கள். தோமாலாம் காயத்திலேயே கை வச்சு பார்த்தாங்கல்ல. அந்த மாதிரி 40 நாள் நான் உயிரோடு இருக்கிறேன், இந்த சீடர்கள் அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு 40 நாள் கூட இருந்தார். அதுக்கப்புறம் அவருக்கு பூமியில் எதற்காக வந்தாரோ அதையெல்லாம் முடிச்சிட்டார். அப்புறம் எதுக்கு இங்கே இருந்துக்கிட்டு? தான் பிதா பரலோகத்துக்கு தான் கூப்பிட்டார். அதுக்கப்புறம் 40 நாள் சீடர்களுக்காக இருந்தார். நான் உயிரோடு தான்ப்பா இருக்கேன், பார்த்துக்கோங்கப்பா, நான் சாப்பிட்றேன், நான் நடக்கிறேன், எல்லாமே செய்கிறேன் பார் அப்படின்னு உயிரோடு இருக்கிறத காண்பித்தார். அவர் பூமியில் என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்துட்டார். 3.5 வருஷம் 3.5 years அந்த மினிஸ்ட்ரி, அவருடைய ஊழியத்தில் என்ன செய்யணுமோ அது செய்துட்டார். சில பேர் ஆடி ஆடி செய்வாங்களா, ஏதாவது சொன்னால் ஸ்லோவாக செய்வாங்க. ஆனால் ஏசி எல்லாம் கடன்னு செய்துட்டார். பாதாளத்துக்குள்ளே போகும்போது கூட 3 நாள்லேயே வேலையை முடிச்சிட்டார். 3 நாள் தான் பாதாளத்துக்குள்ளே போகும்போது. பாதாளத்துக்குள்ளேயும் போனார், பூமிக்குள்ளேயும் போயிட்டார் இல்லை பிதா. அப்புறம் 40 நாள் கழித்து கூப்பிட்டுக்கிட்டார். அவ்வளோதான். அவர் இந்த 40 நாள் என்ன சொன்னார்னா, தேவனுடைய அரசாங்கம் எப்படி இருக்கும், தேவனுடைய கவர்மெண்ட் எப்படி இருக்கும், பரலோக கவர்மெண்ட் எப்படி இருக்கும், அது எப்படிப்பட்டது அப்படின்னு தான் சீடர்களோடு பேசினார். அடிக்கடி அவரை இந்த 40 நாள் உயிரோடு இருக்கிறேன், நான் உயிரோடு இருக்கிறேன்னு காண்பிச்சார். அப்புறம் என்ன சொன்னார்னா, யோவான் தண்ணீர் ஞானஸ்நானம் கொடுத்தான்ல, கொஞ்ச நாளுகளுக்குள்ளேயே நீங்கள் பசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வீங்க அப்படின்னு இயேசு சொன்னார். அதனால் நீங்கள் எருசலேமை விட்டு எங்கேயும் போயிடக்கூடாது. இவ்விதாவுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறணும், அங்கே தான் இருக்கணும். இங்கே எருசலேமை விட்டு போயிடக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு எருசலேம் பிடிக்கல. ஏன்னா இயேசு அங்கே தான் அவர் இறந்தார்ல, அதனால் அவங்களுக்கு பிடிக்கல. எப்போவும் எருசலேமை விட்டு ஓடலாம் தான் நினச்சாங்க. ஆனால் இயேசு சொல்லிட்டார், எருசலேமை விட்டு நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது. அப்படி சொல்லும் போது யாரோ ஒரு சீடன், ஆமாம், இஸ்ரவேலுக்கு எப்பவும் சுதந்திரம் வரும், இப்படி அடிமையாகவே இருக்கோமே ரோம பேரரசுக்கிட்ட, எப்போ சுதந்திரம் வரும் அப்படின்னு கேட்டான். உடனே இயேசு என்ன சொன்னார்னா, பிதாவானவருடைய காலம், வேலை, இதெல்லாம் நம்ம அறிஞ்சு கொள்ள முடியாது. நம்மளுக்கு ஒரு கேலண்டர்னால் அவருக்கு ஒரு கேலண்டர் இருக்குது. பிதாவுக்கு ஒரு கேலண்டர், தனி கேலண்டர், தனி கிளாக்கு, அது தனி. அது நம்ம பார்க்க முடியாது, அது தெரிஞ்சுக்க முடியாது. அதனால் அதெல்லாம் அறிய முடியாது சொல்லிட்டார். இஸ்ரவேலுக்கு எப்பொழுது சுதந்திரம் வரும் என்று அதெல்லாம் பிதாக்கிட்ட தான் கேட்கணும். பசுத்த ஆவியை பற்றி நான் சொல்கிறேன். நீங்கள் பசுத்த ஆவியானவரால் ஞானஸ்நானம் இன்னும் கொஞ்ச நாளில் உங்களுக்கு கொடுக்கப்படும். பசுத்த ஆவியானவர் வந்துட்டார்னா உங்களுக்கு பலன் வந்துடும். அவ்வளோதான். அந்த பலனை பெற்றுக்கொண்டு எருசலேம் ஃபுல்லாக, யூதேயா முழுவதிலும், சமாரியாவில், எல்லா இடத்துலையும், பூமியில் எல்லா இடத்துலையும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக நிற்பீர்கள் அப்படின்னு சொன்னார். நீங்கள் எனக்கு சாட்சியாக இருப்பீங்க. 11 பேரையும் பார்த்து அதை சொன்னார். ஆனால் பசுத்த ஆவியானவருடைய பலன் வந்துட்டோன்னே தான் நீங்கள் போவீங்க அப்படின்னாரு. அப்புறம் ஒலிவமலை வர சொல்லிட்டார். கலிலேயாவில் இருக்குது, அங்கே வாங்கினார். இவங்களும் போனாங்க, 11 சீடர்களும். அவர் இவங்களாம் பார்த்துட்ருக்கும்போதே ஒலிவமலையில் அது இவரை கண்ணுக்கு தெரியாமலே ஒரு மேகம் தூக்கிட்டு போயிடுச்சு. இவங்க அதை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நல்லா ஒயிட் ட்ரெஸ் போட்ட 2 பேர் ஏன்பா இவ்வளோ நேரமாக அண்ணாந்து பார்த்துட்டே இருக்கிறீங்க, எப்படி போனாரோ அப்படி வந்துடுவார், அதனால் பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னார். பாருங்கள், ஒலிவமலை பரலோகத்தினுடைய ஸ்டேஷனாக இருந்திருக்கு. பூமியில் ஒரு ஸ்டேஷன், பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஒரு ஸ்டேஷன் இயேசுவுக்கு ஒலிவமலை தான்.
ஒலிவ மலையை அவர் வந்து ஒரு ஸ்டேஷனாக அவர் வந்து வச்சுருந்தார். இயேசு மேலே போயிட்டார். அப்புறம் இவங்களும் அந்த 2 பேர் வந்த உடனே 2 வெண்வஸ்திரம் தரித்த 2 பேர் வந்துடுவார், திரும்ப இதே மாதிரி வந்துடுவார்னோடனே இவங்களும் எங்கே போனாங்கன்னா எருசலேமுக்கு தான் வந்தாங்க. இயேசு தான் சொல்லிட்டாரு, கலிலேயாவுக்கு போயிடாதீங்க, எருசலேமுக்கு தான் நீங்கள் போய் உட்காரணும் அப்படின்னால அவங்க வந்து எருசலேமுக்கு திரும்பி வந்துடுறாங்க. சரிங்களாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.